Hey Vijamanikos, நான் விஷயம் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we are going to revise respiratory volumes and capacities guys from your class 11th of the breathing and exchange of cases. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க நம்ம குயிக் அண்ட் ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸோட சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ட்ரிக்ஸோட ஈஸியாக நீங்கள் ரெண்டு பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸ் அண்ட் தென் கிராஃப் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் ஷீட் கொடுப்பேன். அது பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் தான் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் பண்ணி முடிச்சோம் நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா, நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, வாட் இஸ் மேட் பை ஸ்பைரோமீட்டர். ஸோ ஸ்பைரோமீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக வெரி சிம்பிள். ஸோ ஸ்பைரோமீட்டர் என்னன்னா, இட் இஸ் அண்ட் டிவைஸ் விச் யூஸ்டு டு மெஷர் தி வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ் இன் ப்ரீதிங் மூமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட லங்ஸில் வந்துட்டு எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணுற ஒரு வேலை என்னது, அதான் ஸ்பைரோமீட்டர். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பல்மோமீட்டர் கூட சொல்லலாம். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அசஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பல்மோமீட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டாபிக்குள்ளே போகலாம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி வால்யூம் பட்டு படிக்கணும். ரெஸ்பிரேட்டரி வால்யூம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் போகலாம். ஸோ இப்போ வாங்க ரெஸ்பிரேட்டரி வால்யூம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இன் ஷார்ட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இட் இஸ் ஆர்வின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்வி பண்ணிங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி வால்யூம். ஸோ ஃபஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் யுவர் டிவி. ஓகேங்களா, டிவி மீன்ஸ் இட் இஸ் யுவர் டைடல் வால்யூம். இட் இஸ் யுவர் டைடல் வால்யூம். ஸோ டைடல் வால்யூம் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக வெரி சிம்பிள். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, it is the volume of air that the person can normally inhale or exhale. in air பார்த்தீங்கன்னா it is an air அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்துட்டு நார்மல், அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூமுக்கு என்ன டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இட் இஸ் த டிஃப்ரெண்ட் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் பிரீத் ஆர் பிரீத் அவுட் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் நோட் பண்ணுங்கள். பிகாஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறோம் இந்த ஃபினாமினன். ஓகேங்களா, இந்த ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டிஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சைட் பண்ணுறீங்களா சொல்லிட்டுனா அந்த கண்டிஷன் பொறுத்துனா உங்களோட வால்யூம் ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா மாறும். அதான் பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த என்ன கண்டிஷன்னா, இட் இஸ் கண்டிஷன் நீங்கள் எதுவுமே இல்லை. இட் இஸ் நார்மல் இன்ஹலேஷன் ஆர் எக்ஸலேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் யுவர் டிவி. அதாவது பார்த்தீங்கன்னா டைடல் வால்யூம். ஸோ டைடல் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பிரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா பேசிக்காக நோட் பண்ணுங்க வேல்யூவை. இட் இஸ் ஃபார் நார்மலி 500 ml. ஓகேங்களா, ஸோ 500 ml பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது டிவியோட நார்மலான வேல்யூ. வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், நோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணணும்னா பேசிக்காக உங்களுக்கு இன்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சால்வ் பண்ணலாம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்காக a healthy man can inspire or expire approximately how many ml of air. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். a healthy human பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் ப்ரீத் அவுட் பண்ணுவாங்க, இட் இஸ் யுவர் 12 to 16 டைம்ஸ். ஓகேங்களா, 12 to 16 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுவாங்க. இது ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வச்சு நீங்கள் என்ன நோட் பண்ணலாம்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எக்ஸ்பிரஷனுக்கு உங்களுக்கு வால்யூம் ஜென்ரேட் ஆகுது 500 ml. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு மினிட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டில் வந்து எவ்வளோ ml ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸில் என்ட்ரு ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பேசிக்காக இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, தட் இஸ் கால்ட் யுவர் it is known as your minute respiratory volume. So minute respiratory volume என்னன்னா, it is an amount of air inspired per minute. ஒரு மினிட்ல எவ்வளோ ஏர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஒரு ஃபார்முலா என்னன்னா, it is TV into breathing rate. ஓகேங்களா, TV into breathing rate. இப்போ breathing rate பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும் டிபெண்டிங் ஆன் கண்டிஷன்ஸ். ஸோ அதை வச்சு கூட உங்களுக்கு இல்லை கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ டிவி என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும், it is 500 into 12 to 16 போடுங்களேன், இந்த ரேஞ்ச் ஆஃப் வச்சுக்கோங்களேன். ஸோ 500 into 12 என்னது, it is 6000 to 8000. இதான் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. 6000 to 8000 ml ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரு ஆகும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணுங்கள். ஸோ அங்கே நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் இஸ் அவர் ஐஆர்வி. ஐஆர்வினா என்னன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேங்களா, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மீன்ஸ் த அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் அ பர்சன் கேன் இன்ஹேல் பை எ ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக வெரி சிம்பிள், அமௌண்ட் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். இந்த கண்டிஷன் நோட் பண்ணுங்கள், இட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இழுத்து மூச்சு விட்றீங்க, அதாவது உங்களால் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்து இழுத்து மூச்சு விட்றீங்கன்னா எவ்வளோ ஏர் பார்த்தீங்கன்னா உங்களோட லங்ஸில் என்ட்ரு ஆகுது சொல்லிட்டுனா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது அது வந்து அடிஷ்னல் வால்யூம். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ml ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா உங்களோட லங்ஸில் வந்து என்ட்ரு ஆகுது பை ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஐஆர்வி. ஸோ இந்த அடிஷ்னல் வால்யூம் நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சைட்டில் இட் இஸ் அரௌண்ட் ஐஆர்வி வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். மேஸ்டர் ஃபாலோயிங்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2500 to 3000 ml.
ஓகேங்களா, இதான் வந்து ஒரு இதோட வேல்யூ நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அவர் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ வந்து ஐஆர்வி படிச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் இஸ் அவர் இஆர்வி. ஸோ இஆர்வினா என்ன, பேசிக்காக ஜஸ்ட் நம்ம அதில் படித்த கேஸோட ஆப்போசிட்னா என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, எஸ் நீங்களே அதை சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா ஐ வில் டெல் யூ. ஸோ எப்படி சொல்லலாம், வெரி சிம்பிள் கேஸ். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பைர் பை ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஆர்வி. இஆர்வி என்னது, இஆர்வினா அதோட ஆப்போசிட். அதாவது பார்த்தீங்கன்னா எ பர்சன் கேன் எக்ஸ்பயர் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனால் எக்ஸ்பயர் பண்ண முடியுது, அவனால் எவ்வளோ எக்ஸேல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸேல். ஓகேங்களா, எக்ஸேல் அதாவது அந்த ஏர் படிங்கன்னா அவங்களால எக்ஸேல் பண்ண முடியும் பை ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஓகே, இந்த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டோமினல் மசில்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணும். ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் அரௌண்ட் இஆர்வி இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் அரௌண்ட் 1000 to 1100 ml. கேஸ் இந்த வேல்யூலாம் நோட் பண்ணுங்கள், பிகாஸ் இது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் ஃப்ரீக்வெண்ட்லி கேட்குற வேல்யூஸ், அதனால தான் நான் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ரெசிடியூவல் வால்யூம். ஓகேங்களா, விச் இஸ் அவர் ரெசிடியூவல் வால்யூம். ஸோ கேஸ் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும், ஸோ பே அட்டென்ஷன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ரெசிடியூவல் மீன்ஸ் வாட், ரெசிடியூவல் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ் சம்திங் விச் இஸ் லெஃப்ட் ஓவர். ஓகேங்களா, ரெசிடியூஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கெமிக்கல் ரெசிடியூஸ்னு சொல்லிட்டு, அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடியூஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெசிடியூஸ்னா என்னன்னா, ரெசிடியூல் வால்யூம்னா என்னன்னா மிச்சமீதி இருக்கிற வால்யூம். அதாவது பார்த்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் ஏர் which is always present at the lungs, which is always present in the lungs. லங்ஸில் பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே இருக்கும், ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸபிள் எக்ஸலேஷன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வராங்க, பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஏர் பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா, எப்பயுமே இருக்கும். இந்த ஏர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸபிளி எக்ஸ்பிரேஷன் பண்ணாலும், நீங்கள் என்னென்னா ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்பயர் பண்ணாலுமே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே போகாது. பிகாஸ் அந்த ஏர் பார்த்தீங்கன்னா லங்ஸில் என்ன இருக்கும், ரெசிடியூவாக அங்கே தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கணும்னு நீங்கள் என்ன கான்செப்ட் யோசிச்சு பார்க்கணுன்னா, திங்க் திஸ் இஸ் எஸ் லங் கைஸ். ஸோ லங்கில் இருக்கிற எல்லா ஏரும் போயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லா வால்யூம் ஆஃப் ஏர் போயிடுச்சுன்னா உங்களோட லங் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷருக்குள்ளே வந்துட்டு உள்ளாகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன், வெளியில் இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கும் உள்ள இருக்கிற ப்ரெஷரோட. ஸோ எல்லாமே போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்கள் லங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகி கொலாப்ஸ் ஆயிடும். இது இனிமேல் கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடியூல் வால்யூம் ஏர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெசிடியூல் வால்யூம் ஏர் இருக்கும். நீங்கள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாலுமே கூட அந்த ஏர் பார்த்தீங்கன்னா வெளியில் போகாது. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நோட் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இதோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதோட வேல்யூ இஸ் அரௌண்ட் 1200 to ஓகே. ஸோ கேஸ் இதோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேல்யூ என்னன்னா 1100 to 1200. ஓகேங்களா, 1200 ml. நீங்கள் அப்படியே இப்போ எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் படிச்சிங்களே அதோட கண்டினியூஷன் பாருங்களேன். எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் பண்ணி படிங்கன்னா உங்களுக்கு 1100 நீங்கள் வர முடியுது, இங்கே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஆரம்பிக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். ஓகே மெடிக்கோஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும்னா, பேசிக்காக இந்த ரெசிடியூல் வால்யூம் படிங்கன்னா உங்களோட ஸ்பைரோமீட்டரால் மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ ஸ்பைரோமீட்டர் கேனாட் ரீட் ஆர் மெஷர் அவர் ரெசிடியூல் வால்யூம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் வெரி சிம்பிள், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, பிகாஸ் அது வந்து ரெசிடியூல் வால்யூம். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா லங்ஸோட அடியில் இருக்கிறனால நீங்கள் வந்து அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ண முடியும் ஸ்பைரோமீட்டரால். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், பிகாஸ் நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சமரைஸ் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டிஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ்னால் என்ன மீனிங்னா, இட் இஸ் அவர் சம் ஆஃப் அவர் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு புது கெப்பாசிட்டிஸ் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி என்ன படிக்க போகிறோம்னா, பேசிக்காக இட் இஸ் அவர் ஐசி. ஓகேங்களா, ஸோ ஐசின்னு என்னென்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வெரி சிம்பிள், டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் அ நார்மல் எக்ஸ்பிரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணிட்டார். எக்ஸ்பயர் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரேஷன் முடித்தோடனே. ஸோ அவங்க இன்ஸ்பயர் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பயர் பண்ணியாச்சுன்னு வைங்களேன், உங்களோட வால்யூமில் உங்களோட லங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வால்யூம் ரிமைனிங் இருக்கும், ஆர்பி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்பயர் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களோட ஐஆர்வியும் டிவியும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனும் ஃபில் ஆகிட்டான்னு ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து வந்து தான் ஆகணும் எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணாலுமே. அதே போல் தான் உங்களுக்கு ஐஆர்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா
ஐஆர்வினா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டு வால்யூமே ஆட் ஆகும். ஸோ இந்த 2 வால்யூமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ இட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஹேல் ஆஃப்டர் அ நார்மல் எக்ஸலேஷன். ஓகேங்களா, இதோட ஃபார்முலா என்னது, இட் இஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு டிவி ப்ளஸ் ஐஆர்வி. ஓகேங்களா, ஸோ டிவி படிக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வருது, அவ்வளோதான். ஸோ நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஈசி. ஓகேங்களா, ஈஸி படிங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், வெரி சிம்பிள். அதோட ஆப்போசிட் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இட் இஸ் அ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸேல் ஆஃப்டர் நார்மல் இன்ஹலேஷன். இப்போ படிங்கன்னா அந்த பர்சன் படிங்கன்னா நார்மலாக இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டாரு. இன்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவரால் நார்மலி, அதாவது நான் சொல்கிறேன் நார்மலி, இங்கே படிங்கன்னா கண்டிஷன்ஸ் இல்லை, நார்மலாக அவரால் எவ்வளோ ஏர் படிங்கன்னா எக்ஸேல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ எக்ஸேல் பண்ண முடியுமோ தட் இஸ் அவர் ஈஸி. ஸோ ஈஸி என்னவா இருக்கும், அகெயின் அதே தான். ஐஆர்வி படிங்கன்னா இஆர்வியாக மாறிடும். அண்ட் படிங்கன்னா டிவி படிங்கன்னா டிவியாக இருக்கும். பிகாஸ் அந்த டிவி படிங்கன்னா மறுபடியும் படிங்கன்னா எக்ஸ்பிரேஷன் அப்போ அதுவும்னா வந்துட்டு படிங்கன்னா அடப்போம். ஸோ இதான் உங்களோட ஈஸியோட ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். ஸோ நோட் பண்ணிவிட்டு அங்கே சில ஃபார்முலாவும் கடைசியில் சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் நியூ டேர்ம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ டேர்ம் நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அவர் எஃப்ஆர்சி. ஓகேங்களா, எஃப்ஆர்சி கைஸ். இந்த கடைசி 3 நாள் நிறைய பேர் குழப்பிப்பீங்க டெஃபினேஷனில். ஸோ அது டீட்டெயிலாக பாருங்கள், பே அட்டென்ஷன். ஸோ எஃப்ஆர்சின்னு என்னென்னா ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. ஸோ இது என்ன மீனிங்னா பேசிக்காக it is our the total volume of fat that is present in lungs after a normal exhalation. என்ன சொல்ல வராங்கன்னா the total volume of air, ஓகேங்களா, எவ்வளோ ஏர் in the lungs is present after a normal exhalation. ஓகேங்களா, நார்மல் எக்ஸலேஷன், நார்மலாக நீங்கள் எக்ஸ்பயர் பண்ணுறீங்க. நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் பண்ணிங்கன்னா லங்ஸில் ரிமைனிங் இருக்கும், தட் வி வில் கால் அஸ் எஃப்ஆர்சி. ஓகேங்களா, எஃப்ஆர்சி. இப்போ நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பயர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸில் பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த கெப்பாசிட்டிஸ்லாம் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் கீழே என்ன இருக்கும், ஆர்வி இருக்கும். ஓகேங்களா, ஆர்வி இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸைல் பண்ணுறீங்க. ஓகேங்களா, எக்ஸைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ என்ன ஆட் அப் ஆகும்னா இந்த ஆர்விக்கு ஒரு சேர்த்து உங்களுக்கு இஆர்வி ஆட் ஆகும். ஓகேங்களா, இஆர்வி ஆட் ஆகும். பிகாஸ் டிவி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகி போயிடுச்சு. ஓகேங்களா, எவ்வளோ லெஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்காக வெரி சிம்பிள், எஃப்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. ஓகேங்களா, இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டர் வால்யூம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டிஸில் நோட் பண்ணுங்கள். ஸோ இதான் பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இதை டெஃபினேஷன் நோட் பண்ணுங்கள். இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஃபேட் தட் இஸ் present in lungs after normal exhalation, very important, நோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஸோ எஃப்ஆர்சின்னு என்ன கேஸ், இட் இஸ் அவர் இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. ஓகேங்களா, ஸோ நம்மளோட முன்னாடி பார்த்த ஈஸி என்னது இஆர்வி ப்ளஸ் டிவி. பட் இது என்னது எஃப்ஆர்சி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் அவர் விசி. ஓகே, விசி வைசிடியில் விசி. ஸோ நிறைய பேர் விசினோடனே வைசிடி போவாடிங்க. இட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி என்னன்னா தட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர், நோட் பண்ணுங்கள், த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் that can exhale, a person can exhale, அவனால் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியும் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக ஏ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸேல் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஹலேஷன். அதாவது அவன் என்ன பண்ணுறான், அப்படியே தம் பிடிச்சி ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணுறான். அவனால் எவ்வளோ முடியுமோ அவனால் ஃபுல்லாக காற்றை உள்வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணுறான். ஓகேங்களா, அதை என்ன என்சைட் சொல்லியிருக்காங்கன்னா த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். இப்போ நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக கூட இப்படி கூட சொல்லலாம். அதாவது எப்படி சொல்லலாம்னா அந்த பர்சன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, பேசிக்காக என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்பயர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, எக்ஸ்பயர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேஷன், அவர் லங்ஸில் இருக்கிற அந்த வால்யூம்லாம் போயிடுச்சு, ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணிட்டாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது என்ன நடக்கும், எல்லா வால்யூமும் போயிருங்களா, பட் ஆர்வி மட்டும் போகாது. ஸோ என்ன நடக்கும், நம்ம ஆர்வியை தவிர எல்லா வால்யூமும் படிங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து படிங்கன்னா மேக்ஸிமம் ஏர் படிங்கன்னா நம்ம வந்து படிங்கன்னா கன்சியூம் பண்ணுறோம், ப்ரீத் இன் பண்ணுறோம். அதான் படிங்கன்னா கான்செப்ட். நான் சொல்கிறேன், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த டெஃபினேஷன் படிங்கன்னா நான் ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன். இது இப்படியும் சொல்லலாம், the total volume of air a person can inhale after forceful exhalation. இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். வாங்க, ஓகே
ஓகே ஸோ ஸோ கேஸ் ஓகே ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ஆர்வி தவிர நம்ம எல்லாமே எழுத போகிறோம். ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் டிவி. அவ்வளோதான். இதான் பண்ணிங்கன்னா நம்மளோட விசி. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எவ்வளோனா நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாலுமே கூட உங்களுக்கு ஆர்வி வராது. ஸோ அதனால நான் ஃபார்முலாவில் ஆர்வி வரல, பிகாஸ் தட் இஸ் த ரெசிடியல் வால்யூம் இன் யுவர் லங். ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃபைனலி வி கேம் டு அவர் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டி என்னென்னா இந்த டோட்டல் லங், அதாவது பார்த்தீங்கன்னா த ஃபைனல் அல்டிமேட் பாஸோட வால்யூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர். ஓகே, ஸோ டிஎல்சி என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அவர் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் அக்காமடேட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். என்ன சொல்ல வராங்கன்னா ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணுறோம். பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அப்டாமினல் மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஹவு மெனி வால்யூம் ஆஃப் ஏர் இட் இஸ் லெஃப்ட் இன் அவர் லங்ஸ். லங்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎல்சி, அதாவது டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஆனால் நம்மளோட டோட்டல் லங் கெப்பாசிட்டி நம்ம லங்கில் இருக்கிற எல்லா வால்யூமும் நம்ம ஆட் பண்ணாலே நம்ம தட் வி வில் கெட் அஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம எவாங்க எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எல்லாமே எல்லா வால்யூமே எழுதுங்க. ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஆர்வி. பிகாஸ் நம்ம டோட்டல் லங் கெப்பாசிட்டினால ஆர்வின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிளான ஃபார்முலா. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாமா? எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்புறம் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். வாங்க மாடிஃபை பண்ணலாம். ஸோ என்னென்னு மாடிஃபை பண்ணலாம்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இஆர்வி ப்ளஸ் டிவி என்னென்னு தெரியும். இஆர்வி ப்ளஸ் டிவி என்னது, இட் இஸ் அவர் ஈசி. ஓகேங்களா? ஸோ ஈசியை நம்ம வச்சு எப்படி எழுதலாம்னா ஐஆர்வி ப்ளஸ் டிவிக்கு பதில் என்ன எழுத போகிறேன், ஈசின்னு எழுத போகிறேன். ஸோ ஈசி ப்ளஸ் என்னது நம்மளோட ஆர்வி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா நான் இப்போ இப்படி எழுதுன மாதிரி நான் இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வி கேன் ரைட் ஐஆர்வி ப்ளஸ் டிவி எஸ் அவர் ஐசி. ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? நான் உங்கள்கிட்ட வீடியோ சொன்ன மாதிரி ஐசி. ஸோ ஐசி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் ஆர்வி இப்படி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். ஸோ இன்னொன்று மாதிரி எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து எவ்வளோ காம்பினேஷன் யூஸ் பண்ணோம் சொல்லிட்டுனா நம்ம வந்து இன்னொன்று எப்படி எழுதலாம்னா இஆர்வி ப்ளஸ் ஆர்வி என்னென்னு நம்ம படித்தோம். இஆர்வி ப்ளஸ் ஆர்வி என்னென்னு படித்தோம்னா இட் இஸ் அவர் எஃப்ஆர்சி. ஓகேங்களா? ஸோ எஃப்ஆர்சி ப்ளஸ் எஃப்ஆர்சி போட்டுக்கோங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, அவர் ஐஆர்வி ப்ளஸ் டிவி. ஐஆர்வி ப்ளஸ் டிவி எப்படி எழுதலாம், ஐசின்னு கூட எழுதலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபார்முலா பண்ணிங்கன்னா மேக்கப் பண்ணிகிட்டே போகலாம். இன்னொரு ஃபார்முலா எப்படி தெரியுமா எழுதலாம், வெரி சிம்பிள், நோட் பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட விசி இப்போ நம்ம எழுதணும். எக்ஸப்ட் ஆர்வி படிங்கன்னா நம்மளோட எக்ஸப்ட் ஆர்வி படிங்கன்னா நம்மளோட விசின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த மூணுமே நம்ம என்ன எழுதலாம், விசின்னு எழுதலாமா? ஸோ விசி ப்ளஸ் ஆர்வி படிங்கன்னா நம்மளோட டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய காம்பினேஷன் மேக்கப் பண்ணிகிட்டே போகலாங்க. ஸோ எல்லா ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆர்வி படிங்கன்னா நம்மளால் ஸ்பைரோமீட்டரில் படிங்கன்னா மெஷர் பண்ண முடியாது சொல்லிட்டு நான் உங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ ஸ்பைரோமீட்டரால் மெஷர் பண்ண முடியாதுன்னா என்னென்ன வால்யூம் படிங்கன்னா ஸ்பைரோமீட்டரால் மெஷர் பண்ண முடியாது சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா ஆர்வி படிங்கன்னா மெஷரே பண்ணாது. பட் நம்மளுக்கு கெப்பாசிட்டிஸ்லையும் சரி ஆர்வி வந்துருக்கு. ஸோ என்னென்ன கெப்பாசிட்டிஸ்லாம் ஆர்வி வந்துருக்குன்னு கொஞ்சம் பாட்டு சொல்கிறீங்களா என்கிட்ட. திஸ் அவர் எஃப்ஆர்சி. ஓகேங்களா? எஃப்ஆர்சி படிங்கன்னா இஆர்வி ப்ளஸ் ஆர்வினால அதை நம்மளால் ஸ்பைரோமீட்டரில் மெஷர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் விசி நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ், அப்சல்யூட்லி. பிகாஸ் அப்படின்னா ஆர்வி படிங்கன்னா அதில் இல்லை. ஸோ நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் டிஎல்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்வி இருக்குது, நம்ம இப்போ பார்த்தோம். தென் அவர் ஆர்வி இட் செல்ஃப் நம்மளால் பார்த்தீங்கன்னா இது மெஷர் பண்ண முடியாது. ஸோ நம்ம மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்பைரோமீட்டரால் மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் வாங்க. பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் மாதிரி கொடுக்குறேன், இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேசிக்காக இது எல்லாமே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு லங் இப்படி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லங்குன்னு அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கீழே என்ன வால்யூம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இட் இஸ் யுவர் என்ன வால்யூம் இருக்கும், இட் இஸ் யுவர் ஆர்வி. ஓகேங்களா? ஸோ ஆர்வி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆர்வி மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா வி ஹேவ் அவர் இஆர்வி. ஓகேங்களா? இஆர்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஆர்வி. ஸோ இஆர்வி மேலே என்ன இருக்குன்னா பேசிக்காக வி ஆர் ஹேவிங் அவர் டிவி டைட்டில் வால்யூம். ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்கும், வி ஆர் ஹேவிங் அவர் ஐஆர்வி. ஸோ இந்த 4 வால்யூமே உங்களுக்கு தெரிஞ்ச வால்யூமே போட்டு இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெப்பாசிட்டியும் மாட்டலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இந்த ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேசிக்காக ஐஆர்வி ப்ளஸ் டிவி என்னது ஐசி தானே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம், வி ஆர் ஹேவிங் அவர்
just a second. Yes, this is our IC. ஓகேங்களா? ஸோ IC. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ERV ப்ளஸ் தி டிவி. இங்கே பாருங்கள், we are having ERV ப்ளஸ் டிவி, தட் இஸ் அவர் EC. ஓகேங்களா? ஸோ EC கிளியர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் லாஸ்ட்டில் இருக்கிறது ரெச்சில் வால்யூம் கூட இருக்கிறது என்னது, நம்மளோட FRC. ERV ப்ளஸ் RV என்னது, FRC. ஓகேங்களா? இப்போனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுமே, வெரி இம்பார்ட்டன்ட், PYQஸில் கேட்டிருக்காங்க. ஸோ FRC. ஸோ FRCக்கு அப்புறம் நம்ம என்ன படித்தோம், VC படித்தோம். ஸோ VC என்னது, ரெசிடுவல் வால்யூம், நம்மளோட VC இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஒரு கோடு போடுங்க, RVயை டச் பண்ணாமல், இட் இஸ் யுவர் VC. ஓகேங்களா? ஸோ அல்டிமேட் ஃபைனல் பாஸ் யார், அவர் TLC. இது எல்லாமே என்னது, TLC. ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நானே தான் மேக்கப் பண்ணேன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பெஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பேசிக்காக நம்ம படிச்சதே தான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு விஷுவலைஸ் மாதிரி பண்ணேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். வாங்க நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ நீட் பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்காக ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஸ்க்ரீன் பண்ண இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, பேசிக்காக நோட் பண்ணுங்கள். த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். நோட் பண்ணுங்கள், ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம எல்லாம் படித்தோம், நம்ம எல்லாம் படித்தோம்னா VCயில் படித்தோம். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் பண்ணிங்கன்னா RV தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னேல் பண்ண முடியாது. ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போது RV வந்து வெளியில் போகாது. RV வெளியில் போகாதனால நம்ம வந்து அவர் பண்ண கான்செப்ட் படித்தோம். ஸோ ரீகால் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அவர் டிவி அண்ட் ERV படிங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 500 and 1000 சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் அவர் ஈஸின்னு கேட்குறாங்க. ஈஸி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியோட ஃபார்முலா என்னது, EC is equal to ERV plus TV, ரைட்? டிவி தான். RV போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இது ஓட்டிங்கன்னா FRCயாக மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா RVயில் இட் இஸ் TV ஒன்லி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, they are asking வந்து EC ஒன்லி. ஸோ ஈஸியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RV கொடுத்துருக்காங்க, பட் நம்ம பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு தேவையே இல்லை, ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டிவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் 500 + 1000 மட்டும் போடுங்க. பிகாஸ் நமக்கு தெரியும் EC is equal to ERV plus RV. ஸோ நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும் 1500 ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அவங்க சொன்ன மாதிரியே மேஸ்டர் வால்யூம் கேட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் இது. ஸோ டைட்டில் வால்யூம் நம்மளுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, இட் இஸ் அரௌண்ட் 500 to 550 ml. 500 நம்மளுக்கு தெரியும், 550 நோட் பண்ணுங்கள். ஸோ IRV என்னது, இட் இஸ் லார்ஜஸ்ட் RV. ஸோ நோட் பண்ணுங்கள், இட் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ C என்னது, ERV படிங்கன்னா 1000 to 1100. ஓகேங்களா? 1000 to 1100. 1000 to 1100ல் 1100க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அவர் RV. ஓகேங்களா? ஸோ RV படிங்கன்னா செகண்ட். இதான் படிங்கன்னா மேஸ்டர் ஃபாலோயிங். ஸோ ஓகே, பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்ட் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட். இஃப் எனி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா இதான். ஸோ இந்த PYக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன கமெண்ட்டில் எனக்கு போட போகிறீங்க. ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ கமெண்ட்ஸ் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ சைனிங் ஆஃப் EMJ. தேங்க்யூ, பை.